இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளு. நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நான் வந்து போன வீடியோவில் வந்து மைக்ரோமேக்ஸ் மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஏன் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மைக்ரோமேக்ஸ் இன்டூசி நான் வந்து போன வீடியோவில் வந்து எப்படி டேட்டாவெலாம் ரெக்கவரி பண்ணலாம், பேட்டரி போச்சுன்னா எப்படி டேட்டாவெலாம் ரெக்கவரி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பவர் ஆஃப் ஆச்சுன்னா இல்லை ரீபூட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மைக்ரோமேக்ஸ் இன்டூசியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் யூஸ் பண்ணும் போதே அந்த மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆச்சு, அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஆனே ஆகல, சார்ஜ் போட்டால் மட்டும் தான் மொபைல் ஆன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிறதுக்கும் ஷட் டவுன் ஆகிறதுக்கும் மொபைலில் வந்து ஸ்பைவேர் ஆப் வந்து ஏதாவது இருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஷட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் பேட்டரியில் வந்து ஐசியூ போயிருந்தாலோ இல்லை பேட்டரி போயிருந்தாலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன் ஆகும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நம்ம எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேட்டரியில் இருக்க ஐசியூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து ஒர்க் ஆகும். நாங்கள் வந்து மைக்ரோமேக்ஸ் இன்டூசி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து கொடுக்கும்போது மதர் போர்டு போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பேட்டரி தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஹை ப்ரைஸில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லோ ப்ரைஸில் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இப்போலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைலில் வந்து பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜர் கொடுப்போம். அந்த சார்ஜரை தவிர நீங்கள் வந்து வேறு சார்ஜரில் வந்து மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வோல்டேஜ் வந்து வேரியன்ட் ஆகும். அப்படி வேரியன்ட் ஆகும்போது மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேட்டரி போகும், அதுக்கப்புறம் வந்து பேட்டரியில் இருக்க ஐசியூ போகும். அப்படி போகிறதால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும், ஷட் டவுன் ஆகும். உங்கள் மொபைல் வந்து உங்களால் யூஸ்பே பண்ண முடியாது. அப்படி வந்து உங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியாத போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிறதால ஷட் டவுன் ஆகிறதால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியாத போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மொபைல் வந்து ரெடி பண்ண நினைப்பீங்க. அப்படி ரெடி பண்ண நினைக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையில் வந்து மிளகா அரைப்பாங்க. எப்படி மிளகா அரைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து பேட்டரி ப்ராப்ளம் தான் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதோட போர்டு வந்து டெத் ஆயிடுச்சு, நாங்கள் போர்டு சேஞ்ச் பண்ண மட்டும் தான் உங்கள் மொபைல் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா அரைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து மொபைலை தூக்கி போட்டு வேற மொபைல் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அந்த மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ரீபூட் ஆகிறதுக்கும் ஷட் டவுன் ஆகிறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கும் ஃபஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஏதாவது ஒரு ஸ்பைவேர் ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஏதாவது மால்வேர் வந்து அட்டாக் ஆச்சுன்னா மொபைல் வந்து ஒரு 2 டைம் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப செட் பண்ணுங்க. செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொபைல் வந்து திரும்பவும் நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் வந்து ஷட் டவுன் ஆனாலும் சரி இல்லை ரீபூட் ஆனாலும் சரி நீங்கள் வந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு லோக்கல் மொபைல் ஷாப்பில் போயிட்டு டேரெக்டாக மொபைலோட பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து வேற லெவலில் ஒர்க் ஆகும். ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சுவிச் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஷட் டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் மெத்தட் வந்து மொபைல் சார்ஜரை வந்து கரெக்டான சார்ஜர் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டேட்டா கேபிள் வந்து மொபைலுக்கு கொடுத்துருக்க டேட்டா கேபிள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஷட் டவுன் ஆகாமல் பேட்டரி ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருந்தாலும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்பைவேர் ஆப் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து ஷட் டவுன் ஆகாமல் இருக்கும். மூணாவது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைலை வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வந்து மால்வேர் வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா மொபைல் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டு மொபைல் வந்து ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரீசெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலோட பேட்டரி ஹெல்த் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பேட்டரி மொபைல் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் யூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மைக்ரோமேக்ஸ் இன்டூசி வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன் ஆச்சு. மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போதே ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலே தானாகவே மொபைல் வந்து ஷட் டவுன் ஆச்சு. இப்போ வந்து நான் எப்போ பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷனும் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொபைல் பர்ஃபார்மன்ஸும் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா டேரெக்டாக மொபைல் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விடுங்க. அப்புறம் தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.